பேபி ஃபுட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முந்திரி 5, பாதாம் 5, உலர் திராட்சை 10, பேரிச்சை 5, அவல் 1/4 கப், பால் 1/2 கப். முதல்ல ஊற வைக்கணும். முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, பேரிச்சை எல்லாமே நான் ஊற வைக்க போகிறேன். 6 மணி நேரம் ஊறணும். நீங்கள் காலையில் ரெடி பண்ணணுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இது குழந்தைங்க அதாவது 6 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 6 மாதத்துலேருந்து 10 மாத குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவலை ஊற வைக்கணும். அவல் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ அவல் 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. அப்படியே அந்த தண்ணி பதத்தோடையே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா கழுவிட்டு தானே ஊற வச்சுருக்கோம், அதனால் அந்த தண்ணியை அதோட சேர்த்துடலாம். இப்போ பாதாம் இதெல்லாம் ஒரு 6 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாதாமோட தொலியை நம்ம உரித்து எடுத்துடலாம். அப்புறம் பேரிச்சம்பழத்தில் கொட்டை இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடலாம். எல்லாம் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா தொலியெல்லாம் எடுத்துருங்க. கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இதோட அவளோட போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே காய்ச்சின பால் தான், 1/2 கப் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ நான் அரைச்சதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். இது 6 மாதத்துலேருந்து 10 மாதம் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சத்தான உணவு. காலையில் செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டு கொடுக்கணுன்னா காலையில் ஊற வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கிண்டுனா போதும், கூழ் ரெடி ஆயிரும். சத்தான பேபி ஃபுட் ரெடி.